அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் ஹிந்தியினுடைய உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆ ஆ இ உ உ குரு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அதை ஒரு முறை நம்ம ஞாபகப்படுத்துவோம், சரியா? ஆ ஆ இ இ உ உ குருன்னு சொல்லுவோம் இதை. ஏன் சொல்றோம்? ஏ ஓ ஹௌ இது இது அஹ அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் போன வீடியோவில் நம்ம பார்த்தது. இந்த பேசிக்கான எழுத்துக்களை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும். அப்படி தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து என்னென்னா, ஒரு எந்தெந்த எழுத்துக்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற முறைகள் வந்து நமக்கு தெரியும். இப்போ தமிழில் சொன்ன மாதிரி அம்மான்னு சொல்கிறோம். இப்போ தமிழில் இந்த 3 எழுத்துமே நமக்கு என்னன்னு தெரியும். அதனால தான் நம்ம அம்மான்னு சொல்லுவோம். இதை ஹிந்தியில் மான்னு சொல்லுவோம். அப்படி மாங்கும்போது இதனுடைய எழுத்துக்கள் வந்து வேறுபடும். அப்போ இப்படி ஒரு எழுத்து தெரிஞ்சா தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா படிக்க முடியும். இப்போ அடுத்து இப்போ ஆ ஆ இ உ உ குரு ஏ ஔ ஓ ஔ அம் அஹ. அஹ அப்படிங்கிறதுல வந்து என்ன வருதுன்னா 3 புள்ளிகள் வருது, 2 புள்ளி வரும். சரி, இப்போ அடுத்து ஒரு எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம். இந்த காவல உள்ள எழுத்துக்கள் எத்தனை இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து இது க, இது க, 2வது க, இது 3வது க, இது 4வது க. இந்த எழுத்தை மறக்கவே கூடாது என்னைக்குமே. நம்ம மொழிகள் ஏன் ஒத்து போக மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா, இதுல இவ்வளவு வேறுபாடு இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது எத்தனை கா இருக்குது? ஒரே கா தான் இருக்குது. ஸோ இதுல 4 கா இருக்குது. यहाँ पर जो का 4 प्रकार का है, ये का, ये थर्ड का, ये फोर्थ का, और चौथी में ஞா इस्तेमाल किया जाता है. ஞா இப்போ தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஞான்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு வடிவம் ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ட, இப்படி ஒரு புள்ளி வரும். இது எழுத்து வாக்கியமா உருவாகும் போது அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இதை நம்ம ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கலாம். இன்னைக்கு இதை படிச்சிருக்கிறோம், சரியா? சரி, அடுத்து ஒரு எழுத்து இருக்கு. இந்த சா சா அப்படிங்கிறதுல ஒரு எழுத்து இருக்கு. இதுல எத்தனை சா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 சா இருக்கும். 1 இது சா, இது 1ஆம் நம்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே சாம்போம். இப்போ இதை சான்னு வச்சுக்கோங்க, இதை இச்ச அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஜா இருக்கு. இது 3ஆம் நம்பரு. இப்போ தமிழ்ல ஜா அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. அடுத்து ஒரு சா இருக்கு. இது என்ன சொல்லுவோம்? இதுவும் ஜான்னு வச்சுக்கோங்க. அடுத்த 5வது பத்தினா 2 கட்டால யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி.
இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஞ. ஒரு மொழியோட இன்னொரு மொழி ஒன்று சேர்ந்து வரும்போது உச்சரிப்புகள் கொஞ்சம் ஹிந்தியில் மாறுபடும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்? ச ச ஜ ஜ ஞ அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ போக போக இன்னும் சில வீடியோகளில் நம்ம எழுத்துப்பூர்வமான விஷயங்களை என்னென்ன படிவங்களில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஒரு வார்த்தை சொல்ல போகிறோம், சரியா? இப்போ காவில் ஒரு எழுத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், சரியா? அப்போ தான் நமக்கு தெரிய வரும் இல்லையா? இப்போ கர் அப்படின்னு வைங்களேன், நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு. முதல்ல படிச்சோம் இல்லையா? இந்த கா, அப்புறம் இந்த கா, அப்புறம் இந்த கா, அப்புறம் இந்த கா, 4 விதமான கா பார்த்தோம் இல்லையா? இப்போ கர் அப்படின்னு பார்க்க போனா எந்த கா வரும் அப்படிங்கிறது நமக்கு குழப்பமா வரும். அப்ப அது எழுத்துக்களை பத்தி நமக்கு தெரியணும். இப்போ கர், இப்போ வீடுன்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இங்க பாருங்களேன், இது வீடு. இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? ஹவுஸ். இதே ஹிந்தியில சொல்லணும். அப்போ எந்த கா போடுதுன்னு பாருங்க, இந்த 4வது வர கா வருது. அப்போ இது என்னது? ர. அப்போ இந்த எழுத்து புதுசாக ஒன்று இணைதா? இப்போ நமக்கு தெரியணும் அது என்னது. இப்படி போட்டிருந்தா ர. இப்போ பேர் எழுத போகிறோம், ரமேஷ். ர மேஷ், சரிதானா? அப்போ இஸ்ங்கிறது ஒன்று சேருது. அப்போ இது என்ன எழுத்து நம்ம தெரியல அப்படின்னா அதை படிக்கணும். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களாக கோர்வையாக நம்ம எழுத நம்ம படிச்சுக்கலாம். இப்போ கர் அப்படின்னா இதை என்ன சொல்லுவோம்? உச்சரிப்பில் கர்ன்னு சொல்லுவோம். இதனுடைய தமிழாக்கம் என்னது? வீடு, சரிதானா? இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு பூ பேர் சொல்லுவோம் இல்லையா? அரளிப்பூன்னு வைங்களேன். இப்போ என்ன சொல்றோம்? அரளிப்பூ. அரளிப்பூ. தமிழ்ல அரளிப்பூன்னு சொல்றோம். இப்போ ஹிந்தியில என்ன சொல்லுவோம்? இந்த மொத கா பயன்படுத்தி சொல்லணும், அப்படிதானே? அப்போ கா நே இர், யாருக்குள்ள ரமேஷ்ன்னு எழுத்தோம் இல்லையா? அப்போ முத எழுத்தினுடைய இந்த படிவம் இப்படி பேர் வருது இல்லையா? அதே மாதிரி கணேர் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? அதுக்கு பேரு அரளிப்பூ. ஸோ இந்த மாதிரி ஹிந்திகளை நாம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். உலகத்துல என்ன நடக்கு, மொழி பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த மொழி பற்றின புரிதலும் அந்த மொழியினுடைய எழுத்து வடிவங்களும் நமக்கு தெரிஞ்சால் போதும். உச்சரிக்க நமக்கு அழகான ஹிந்தியில் நம்மளும் பேச முடியும். ஸோ अगला वीडियो में हम ये हिंदी कैसे लिखेंगे, कैसे सीखना है, कैसे बात करेंगे, इसको दौरान अगले वीडियो में देखेंगे. नमस्कार, मिक्क नंरी, वणक्कम.